ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான திருச்சபையாரை இவ்விதமாய் சந்திப்பதிலே நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுடைய நல்ல தயவினாலும் இரக்கங்களினாலும் நாங்கள் நாள்தோறும் தேவ சத்தியங்களை, ஆழமான உண்மைகளை ரொம்ப சுருக்கமாய் நாங்கள் கற்று வருகிறோம். இதன் அடிப்படையிலே நாங்கள் 31 நாட்கள் நாங்கள் நம்புகின்ற வேதாகம சத்தியத்தின் ஒரு அறிமுகத்தை, அடித்தளத்தை நாங்கள் கற்று வந்தோம். கடந்த 6 நாட்களில் நாங்கள் 5 சோலா என்கின்ற தலைப்போடு கூட 5 காரியங்கள், ரொம்ப உறுதியாய் நம்புகின்ற 5 காரியங்களை குறித்து சரித்திர பின்னணியோடும் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவ திருச்சபைக்கு இருக்கின்ற சவால்களோடு அவைகளை நாங்கள் ஒப்பிட்டு நாங்கள் கற்று வந்தோம். இன்றைய நாளிலே தேவனுடைய வழிநடத்தலோடு கூட இன்னும் முக்கியமான ஒரு புதிய அத்தியாயத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். இந்த பாட நெறிக்கு நாங்கள் சொல்லுவோம் 5 பாயிண்ட்ஸ் ஆஃப் கெல்வினிசம், கெல்வின் வாதத்தினுடைய முக்கிய 5 குறிப்புகள் என்று நாங்கள் சொல்லுவோம். டியூலிப் என்கின்ற பூவின் பெயரோடு கூட இந்த 5 காரியங்கள், 5 வேதாகம சத்தியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களிலே கற்று வந்த காரியங்களின் போதும் கூட நாங்கள் இவைகளை ஆங்காங்கே நாங்கள் பார்த்து வரக்கூடியதாய் இருந்தது. ஆனால் அது கிரமமான விதத்திலே, இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த 5 காரியங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே நாங்கள் அதனுடைய முதலாவது காரியத்தை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாய் டியூலிப் என்று சொல்லும் போது அதனுடைய முதல் எழுத்து டி, டோட்டல் டிப்ரவிட்டி என்று சொல்வார்கள். அதாவது முழுமையுமான சீரழிவின் நிலை. முழுமையுமான சீரழிவின் நிலை. சிங்கள மொழியில் அதை சொல்லும் போது காலகன்னி தத்தேன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே தேவனுக்கு விரோதமாய் அவருடைய வார்த்தைக்கு புறம்பாக செயல்பட்டதின் நிமித்தமாக பாவம் உலகத்திற்குள்ளே பிரவேசித்தது. இந்த பாவம் உலகத்திலே பிரவேசித்தது, அது அந்த தாக்கம் என்ன விதமான தாக்கத்தை கொண்டு வந்தது என்று தான் இந்த முதலாவது காரியம் நமக்கு சொல்லி தருகிறது. அதாவது பாவத்திற்குள்ளே பிரவேசித்த மனிதன், பாவத்தினாலே கரைப்படுத்தப்பட்ட மனிதனுடைய நிலையானது முழுமையுமாய் சீரழிவின் நிலையிலே அவன் இருக்கிறான். முழுமையுமான பரிபூரணமான ஒரு சீரழிவின் நிலையிலே மனிதன் இருக்கிறான். அதாவது அவனுடைய இருதயம், அவனுடைய உணர்வுகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனை, அவனுடைய சரீரம், அவனுடைய மாம்சம் முழுவதுமாய் பாவத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் முழுமையுமாய் பாவத்திற்குள் வாங்கப்பட்டிருக்கிறோம் என்கின்றதை இந்த சத்தியம் நமக்கு காண்பிக்கின்றது. இதை நாங்கள் வேதாகமத்து ரீதியிலே நாங்கள் சில வசனங்களோடு கூட நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த காரியமானது நமக்கு சில உண்மைகளை காண்பிக்கின்றது. அதாவது பாவத்திற்குள்ளே பிரவேசித்த மனிதன் அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவன் என்ன நிலையிலே இருக்கின்றான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். விசேஷமாய் மனிதனுடைய இருதயம் முழுமையுமாய் பாவத்திற்குள் வாங்கப்பட்டது. மாற்கு 7ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை நாங்கள் பார்க்கும் போது, எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்த பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்மமும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்றார். எனவே இந்த வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறபடி சொல்லப்படுகிறது, மனிதனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள் சொல்லி ஒரு பெரிய பட்டியலை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், மனிதன் பாவத்திற்குள்ளே விழுந்ததற்கு பின்பு அவன் ஒரு பாவத்தின் நோய்க்குள்ளே பிரவேசித்து விட்டான். அவன் பாவத்தின் தாக்கத்தினாலே அவன் முழுமையுமாய் அவனுடைய இருதயம் கரைப்படுத்தப்பட்டது. ரோமர்
6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்திற்குள் நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பாவத்திற்குள்ளே விழுந்த மனிதனுடைய நிலைமையை சொல்லும் போது அவன் அங்கே அடிமையாக நிற்கின்றான். அவன் முழுமையுமாய் அடிமைத்தனத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டான். அது ஒரு அடிமையின் நிலையாக கருதப்படுகிறது. ரோமருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை பவுல் சொல்லுகிறார், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, பூமியிலே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ரொம்ப தெளிவாய் வேதம் நமக்கு சொல்லுது. அதாவது மனிதன் தேவனை தேடக்கூடிய உணர்வுக்குள்ளே அவன் இல்லை என்பதை பவுல் ரோம சபைக்கு சொல்லுகிறார். அவர் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஜென்ம சுபாவமாகிய மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அதாவது ஆதாம் ஏவாளினுடைய அந்த ஜென்ம பாவத்திற்குள்ளே பிரவேசித்த மனிதன் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொன்னால், ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக அங்கே இருக்கிறான். காரணம், அவன் முழுமையுமாய் பாவத்தின் சீரழிவுக்குள்ளே அவன் பிரவேசித்து விட்டான். எனவே வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறபடி இப்படி பல வசனங்கள் நமக்கு சொல்லி தருகிறது மனிதனுடைய அந்த கேடான அந்த நிலை. அவன் முழுமையுமாய் பாவத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே விழுந்து விட்டான் என்பதை நமக்கு சொல்லி தருகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் கூட, அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அதாவது மனிதனுடைய நிலைமையை குறித்து சொல்லும் போது, முன்னான வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது அவன் இப்படிப்பட்ட நிலையோடு கூட நாங்கள் இருந்தோம் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த வேதாகமத்தின் சத்தியத்திலே நாங்கள் பார்த்தது படி மனிதன் முழுமையுமாய் செயலிழந்து போனவனாக, ஆவிக்குரிய ரீதியான காரியங்களை, சத்தியத்துக்கு உகந்த காரியங்களை, தேவனுக்குரிய காரியங்களை அவனால் செயல்படுத்த முடியாத படிக்கு செயல் இழந்தவனாய் இருக்கிறான். அவன் தேவனை தேடவோ தேவனை குறித்து சிந்திக்கவோ முடியாதவனாய் இருக்கிறான் என்பதை நமக்கு காண்பிக்கின்றது இந்த முதலாவது சத்தியம். காரணம், அது ஒரு முழுமையுமான சீரழிவின் நிலைமையாய் இருக்கிறது. எனவே இந்த சீரழிவின் நிலையிலே இருந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்கும் போது, அவன் மறுபடியும் புதியவனாய் பிறக்காவிட்டான். அந்த பழைய சீரழிவின் நிலையில் இருந்து அவன் புதிய மனுஷனாய் பிறக்காவிட்டால் அவனால் தேவனுடைய காரியங்களை சிந்திக்க முடியாது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 13ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். அதாவது மனிதனுடைய ரத்தம், மாம்சம், சிந்தை ரொம்ப முக்கியமான காரியம். மனுஷனுக்கு மனுஷிகத்தை குறித்து சிந்திக்கும் போது அவனுடைய ரத்தம், மாம்சம், சிந்தை இதுல இல்ல அவன் பிறந்திருக்கிறான். எனவே மறுபடியும் ஒரு மனுஷன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் அது முழுமையுமாய் தேவனாலே உண்டான ஒன்றாய் இருக்கிறது. அங்கே எந்த விதமான மனுஷீகத்தின் காரியங்கள் அங்கே இல்லை. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஏனெனில் கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே இங்க ஒரு காரியம் பார்க்கிறோம், இது துன்புறுத்தலை பற்றி பேசுகிறது, ஆனால் அதற்கு மத்தியிலே ஒரு சத்தியம் மறைந்திருக்கிறது. அதாவது நாங்கள் தேவனாலே அருளப்பட்டிருக்கிறோம். எதற்காகவாம்? பாடுகளை அனுபவிப்பதற்கும் விசுவாசிப்பதற்கும். அப்ப மனுஷன் தேவனை விசுவாசிக்கிறான் என்று சொன்னால் அது தேவனாலே அருளப்பட்டது. விசுவாசம் தேவனாலே அருளப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. எனவே நாங்கள் ஏற்கனவே படித்தது போல விசுவாசத்தினால்
நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும் போது அந்த விசுவாசமும் கூட அவனுக்குள்ளே உருவாகின்றது. எப்படி என்று சொன்னால் அது தேவனால் அருளப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் கேட்டார்கள். தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் என்ன? இயேசு சொல்லுகிறார் 29ஆம் வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. எனவே ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசமானது தேவன் ஏற்படுத்தின கிரியை, தேவன் கொண்டு வந்த ஒரு காரியம். அதே விதமாய் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாங்கள் வருகிற நேரத்திலே இன்னும் ஒரு உண்மையை நாங்கள் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். எனவே தேவன் யார் யாரை நியமித்திருந்தாரோ விசுவாசத்துக்கு ஏற்ற விதமாய் அவரை விசுவாசிக்கும் படிக்கு அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே முழுமையுமாய் பாவத்தினால் கரைப்படுத்தப்பட்டிருந்த மனிதன் யார் தேவனாலே நியமிக்கப்பட்டவர்கள் அங்கே விடுதலை அடைந்தார்கள். இதை அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலும் கூட சொல்லப்படுகிறது. தம்முடைய குமாரர் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேராவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுடைய இரக்கத்தினால் விடுதலை அடைந்திருக்கிறோம். காரணம், பாவத்தினால் நாங்கள் முழுமையுமாய் சீரழிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த சீரழிக்கப்பட்ட அந்த மரணத்தின் நிலையிலே இருந்த மனிதன் தேவனை தேட முடியாது. எனவே இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் அவருடைய விசுவாசத்தின் கிரியையினால் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எனவே தேவன் தாமே இன்னும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.